வில்லிவாக்கத்தின் கிராம தேவதை. சென்னை வில்லிவாக்கத்தில் புகழ்பெற்ற சக்தி தலமான வாளியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் வாளியம்மன் தானே விரும்பி எழுந்தருளியதாக பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயத்தின் புராண வரலாறு அறிந்தால் தானாகவே பக்தி உணர்வு வந்துவிடும் என்கிறார்கள். ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி பெரியபாளையத்தில் விற்றிருக்கிறாள். ஒரு தடவை ரேணுகாதேவி உலக மக்களை பார்ப்பதற்காக பூமிக்கு வந்தாள். தற்போது உள்ள வில்லிவாக்கம் பகுதியில் அமைந்திருந்த வாளி நதி கரையோரத்திற்கு வந்தாள். வாளி நதியின் அழகில் மனதை பறிகொடுத்த ரேணுகாதேவி சிறிய பெண் உருவத்தில் சுற்றி சுற்றி வந்தாள். அந்த பகுதியில் வாழ்ந்த வேடர்கள் கண்டனர். எனக்கு இங்கு வாழ ஆசை, இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது என்று சிறுமி சொல்ல, வேடர்களுக்கு சிறு பெண்ணாக வந்திருப்பது சக்தியின் அம்சம் என்று புரிந்து கொண்டனர். ரேணுகாதேவியை பாலா என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அம்மனை பாலா அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். நாளடைவில் மருவி வாளியம்மன் என்று மாறியது. இன்றும் என்றென்றும் வில்லிவாக்கத்தின் கிராம தேவதை இவள். ஆலயம் மிகச் சிறியதுதான், மகிமையோ பெரியது. நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தருகிறாள். ஆடி மாதத்தில் தவறாமல் வாளியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த ஆலயத்தில் தீமிதி திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெறும். விழா முடிந்ததும் தீயை அணைப்பதற்கு யாரும் தேவையில்லை. அம்மனின் ஆசீர்வாதத்தோடு மழை பெய்யும். இது வாளியம்மன் நிகழ்த்தும் அதிசயம். வில்லிவாக்கத்தின் கிராம தேவதையை தரிசனம் செய்ய வாருங்கள், வேண்டிய வரங்களை தருவாள்.